Hi friends, welcome to Tubot channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல peacock feather stitch எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம peacockலாம் ஃபில் பண்ணும்போது அதோட featherக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ திலகம் ஷேப்பை சுத்தி ஜரி த்ரெட் வச்சு 2 லைன் outline கொடுத்துக்கலாம். இது ஜரி த்ரெட் இல்லாம நீங்க சில்க் த்ரெட்ல கூட outline கொடுத்துக்கலாம். இல்லனா ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கர்தானா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ நம்மளோட கிரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நம்ம outline கொடுத்துக்கலாம். பட் மேக்ஸिमम எந்த ஸ்டிச்சஸா இருந்தாலும் ஜரில outline கொடுத்தா தான் நல்லா இருக்கும். அதுக்குள்ளார கூட நம்ம எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அது உள்ளார நான் 2 திலகம் ஷேப் போட்டுருக்கேன். ஒவ்வொன்றா லேயர் பை லேயராக நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து அதுக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு குட்டியாக ஒரு லாக் போட்டு அதை அப்படியே பேக் சைடு புல் பண்ணி இழுத்துக்கிறோம். புல் பண்ணி இழுத்துட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி குட்டியாக ஒரு லாக் போடுறோம். அது பக்கத்துலேயே போடணும். கீழே போட்டோம் அப்படின்னா கீழே இருக்க திலகம் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அப்படி போடாமல் பக்கத்தில் நம்ம குட்டி லாக் போட்டுகிட்டே அடுத்து கண்டினியூ பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி அடுத்த லேயர் வந்து போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி குட்டி லாக் போட்டு அதை அப்படியே பேக் சைடு புல் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டி ஒரு லாக்கு, அந்த திலகம் ஷேப் ஒட்டின மாதிரியே நம்ம குட்டி லாக் போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஷேப் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துடும். செயின் ஸ்டிச் தான், அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச்சஸ் போடுறோம். ஸோ மெயினாக எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், இது வந்து நெருக்கமாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதே மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிடலாம். அந்த திலகம் ஷேப்புக்குள்ளே போகாத மாதிரி நம்ம போடணும். அந்த குட்டியாக கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த சைடு கம்ப்ளீட் பண்ணும் பொழுது மேலேருந்து தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். கீழேருந்து போடும்பொழுது ஷேப் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ மேலேருந்து கண்டினியூ பண்ணி அந்த லைனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயர் நம்ம போட போகிறோம். செகண்ட் லேயருக்கு வேறு ஒரு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், பிங்க் கலர். அதை வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட் எப்படி ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட லேயரில் பாதியிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். பாதியிலேருந்து எடுத்து பேக்கில் கொண்டு வந்து அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறோம். ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு ஸ்டிச்சஸ் போட்டு இடையில ஒவ்வொரு ஸ்டிச் 2 ஸ்டிச் விட்டு நம்ம போடுறோம். அப்படி போடும் பொழுது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் நல்லாவே தெரியும். ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக புரியும். அந்த திலகம் ஷேப்புக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லேயர் வர மாதிரி ஃபஸ்ட்டில் போட்ட ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த 2வது திலகம் கேப் இருக்கிறத ஃபில் பண்ணிகிட்டே வரணும்.
இந்த மாதிரி கலர் கலராக போடும்பொழுது நம்மளுக்கு பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக. உங்களுக்கு பீகாக் லுக் வேணும் அப்படின்னா ப்ளூ அண்டு க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், அடுத்து ரெட் கலர் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை சேம் கலர் வேணும் அப்படின்னாலும் சேம் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் இடையில அந்த ஆரஞ்சு கலர் தெரியுது. அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபெதர் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்த லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் லைன் போட்டுக்க போகிறோம். தேர்ட் லைனுக்கு நான் சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அந்த லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லைன் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் தேர்ட் லைனும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் டிஃபர் பண்ணுறதுக்காக நான் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பீடு வந்து எப்பயுமே 2 பீடாக தான் யூஸ் பண்ணணும். 3-4 வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும் பொழுது லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 2 வச்சு பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பீடு வச்சோன்னா பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது. இந்த பீடுக்கு பதிலாக ஜர்தோசி கூட நம்ம வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இந்த எண்ட் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் வந்து 3 கலரில் நம்ம போட்டிருக்கோம். ஆரஞ்சு, பிங்க் அண்டு ரெட் கலரில் போட்டிருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பீகாக்கு ஃபெதர் ஃபில் பண்ணும் பொழுது யூஸ் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி